Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான சாஃப்டான லேயராக உள்ள மைதா பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. பார்த்திங்கன்னா நான் 1 kg மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் அல்லது நெய், பட்டர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம், அப்போ தான் சாஃப்டாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய், முட்டை, உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இன்னும் ஊறுனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம், இல்லாட்டி காஞ்சிரும் மேலே உள்ளதெல்லாம். ஸோ ஒரு 2 hours ஆகுது இது ஊறட்டும். நான் 2 hours தான் ஊற வச்சேன், ஆனால் ரொம்ப சாஃப்டாக வந்துருந்தது. இப்போ பாருங்கள் 2 hours கழித்து நான் எடுத்துருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ சின்ன சின்ன உருண்டை திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை திரட்டி நல்லா எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை தட்டி எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இது எனக்கு 25 பரோட்டா கிட்ட வந்துச்சு. இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்யலான்னு காட்டுறேன். இது வீச வேண்டாம் கடையில் மாதிரி, இது எதுன்னு பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நல்லா எண்ணெய் தொட்டுட்டு இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். அந்த ஃப்ளோர்லேயும் நான் நல்லா எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ மேலே எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு உங்களுக்கு எவ்வளோ தூரம் இது தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தேய்ங்க. மாவு கொஞ்சம் தின்னாக இருந்தால் கூட நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா விரிஞ்சு வரும். நடுவிலேருந்து உருட்டி கொண்டு போங்க. எக்ஸ்ட்ராஸாக உள்ள மாவெல்லாம் அந்த மாதிரி விரிஞ்சு பெருசாக அகலமாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக உள்ளதெல்லாம் அப்படியே நல்லா பெருசாகிக்கிட்டே வருது. எந்த அளவுக்கு உங்களால் இந்த மாதிரி நீட்டி தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் கடையில் வீசினதை விட ரொம்ப நைஸாக தேய்ச்சாச்சு. இப்போ நான் முதல்ல நிறைய எண்ணெய் வச்சுட்டேன், அதனால் மேலே எண்ணெய் வைக்கல, இல்லாட்டி மேலே எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் சும்மா நீங்கள் கையில் ஒரு துணியை மடக்கிற மாதிரி இந்த மாதிரி மடக்கிட்டு மொத்தமாக பிடிச்சிட்டு கொஞ்சம் நீட்டி விடுங்க. நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படி சுருட்டி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இது நான் எதுவுமே கட் பண்ணலை, உங்கள் முன்னாடி அப்படியே நான் செய்கிறதான் காட்டுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கவே இல்லை. ஒரு 10 minutes 15 minutes போதும். எல்லா மாவுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது அதில் நான் முன்னாடியே எண்ணெய் தடவுனதுனால நான் மேலே எண்ணெய் தடவாமல் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது நான் இப்போ எண்ணெய் தடவலை, அதே மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெய் தடவுறதையும் நான் காட்டுறேன். இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நான் நல்லா சோப்பு ஆயிலெலாம் போட்டு நல்லா கழுவி 2-3 டைம் தொடச்சி எடுத்துருக்கிறேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லும் நல்லா தேய்ச்சிருங்க. அந்த மாவை உருட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் எல்லாம் தேய்ங்க. சின்ன தூசி ஏதாவது இருந்தாலும் அழுக்கு ஏதாவது இருந்தாலும் அந்த மாவில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அந்த மாவை நம்ம தூர போட்டு அப்புறம் நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்கள் சேஃப்டிக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதில் லைட்டாக மேலே எண்ணெய் விடணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பரோட்டாவில் மேலே எண்ணெய் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டேன், அதனால் இதை மாதிரி தேய்க்கலை. இல்லாட்டி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதே மாதிரி தான் பாருங்கள். இப்படியே ஒரு சுருட்டு துணியை மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு எடுத்துடலாம். நேராக இழுத்து விடுங்க. சுருட்டி லைட்டாக மேலே எண்ணெய் வைக்கனாலும் வைங்க. இதில் நிறைய எண்ணெய் இருந்துச்சுனாலும் அப்படியே வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 5-6
எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தேய்ச்சி சுற்றி வச்ச இந்த மாவை இந்த மாதிரி சப்பாத்தியோட அளவுக்கு தேய்ச்சிக்கணும். சப்பாத்தியை விட கொஞ்சம் தடிமனாகவே இருக்கணும். சப்பாத்தியோட சைஸை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கணும். நீங்கள் பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துருந்தீங்கன்னா சப்பாத்தி சைஸுக்கு பெருசாக வரும். இது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக தான் எடுத்துருக்குறோம். அதனால் சப்பாத்தி சைஸை விட ரவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இதை போட்டாச்சு. இதை வந்து 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அடுப்பை ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு சைடு தேய்ச்சிக்கிட்டேமோ இன்னொரு சைடு நீங்கள் பரோட்டாவை சுட்டு எடுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு 4-5 டைம் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க. எண்ணெய் வந்து கடையில் மாதிரி ரொம்ப அள்ளி அள்ளி ஊற்றணும்னு இல்லை. மேலே கொஞ்சம் இப்படி திருப்பி திருப்பி போடும்போது மேலே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரியும். அப்போம்போது லைட்டாக நீங்கள் எண்ணெயை தொட்டு தடவி விட்டுக்கோங்க. சுத்தமாக எண்ணெய் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே தடவுனா போதும். இந்த பக்கம் எனக்கு நல்லா ட்ரை ஆன மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு 4 டைம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா மட்டும் வச்சுக்கோங்க. அல்லது பட்டரோ நெய்யோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக கடையில் உள்ள மாதிரியே வந்திருந்தது. இப்போ இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பரோட்டா சேர்த்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா லேயர் லேயராக உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். சூடோடு தட்டிடுங்க. பயங்கரமாக எனக்கு சுடுது, எடுத்து கூட காட்ட முடியல என்னால். சூடோடு தட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கடையில் உள்ள மாதிரியே அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் லேயர் லேயராக சூப்பராக வந்துருந்தது. இப்போது சூப்பரான சாஃப்டான பரோட்டா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.